இது இம்பார்ட்டன்ட்னு தெரியாம நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்றீங்க. இந்த மாதிரி சடனாக ஒருத்தவங்களோட பிரெயின் செல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறத தான் நம்ம சீஷர் இல்லைன்னா ஃபிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சீஷர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்பர் 1 பதட்டப்படாமல் இருக்கணும். நம்பர் 2 அவங்கள சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். சப்போஸ் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு அடிபடுற மாதிரி இருக்கிற பொருள்களோ ஏதாவது இருந்தால் இமீடியட்டாக நம்ம அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கும். நம்பர் 3 அவங்கள வந்து நம்ம வந்து ரெக்கவரி பொசிஷனில் போடணும். ரெக்கவரி பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சைடில் திருப்பி படுக்க வைக்கணும். முடிஞ்சால் தலையை கொஞ்சம் உயரமாக லைட்டாக கொஞ்சம் தூக்கி படுக்க வைக்கலாம் நம்ம. அண்ட் பண்ணவே கூடாதது என்ன அப்படின்னா, ஒன்று அவங்கள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்க கை கால்களை இறுக்கமாக பிடிச்சி ஃபிட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. ரெண்டாவது ஃபோர்ஸாக அவங்க வாயை திறக்கிறதோ இல்லை அவங்க வாயில் ஏதாவது பொருள்களை வைக்கிறத ட்ரை பண்ணுறதோ பண்ணவே கூடாது. மூணாவது ரொம்ப முக்கியமாக இரும்பு பொருள்லாம் எதுவும் நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு அலட்சியமாக இருக்காதீங்க. இது யாருக்கு வேணால் உதவலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.